தமிழால் இணையும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலுக்கு அடியில் போகக்கூடிய ஒரு ட்ரெயினை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடை விட்டு ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆக போகிற இந்த ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்டோஃபோபி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நாடுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ராவல் வைஸ்லேயும் சரி வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள்லையுமே வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் தன்னுடைய நாடை வந்து தூக்கி வச்சு காமிக்கணும் அப்படின்றத போல் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறைய டெக்னாலஜியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்டோமொபைல் டெக்னாலஜிக்குள்ளே நான் முன்கூட்டியே சொன்னது போல் அதே விஷயம் தாங்க எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் யுஏஇ கண்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டினியூவாக பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்கு அடியில் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கலாம் அப்படின்றத போல் ஒரு எண்ணம் தோன்றி அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதுவும் நம்மளுடைய இந்தியா மும்பைக்குள்ள வரைக்கும் வந்து இது வரது போல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதன் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலுக்கு அடியில் போகக்கூடிய முதல் ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கிடையாது. ஏற்கனவே வந்து சைனாவில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிசைன் ஆல்ரெடி ஒர்க் வந்து முடிகிற நிலைமையில இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த சைனாவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு 15லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து இருக்கும். பட் இந்தியாவுக்கும் அரபு கண்ட்ரிக்கும் உங்களுக்கே தெரியும் ஃப்ளைட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ எப்படி கடலுக்கடியில் பண்ண போகிறாங்க பார்க்கலாம். யுஏஇ ஃபிஜாரிலேருந்து நம்ம மும்பைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய பொழந்துடாதீங்க, 2000 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அந்த 2000 கிலோமீட்டருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிவேக புல்லட் ரயில் மட்டும் தாங்க வந்து பயணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து இவங்க டிசைன் பண்ண போகிறாங்க. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்பீட் ஃப்ளோட்டிங் ட்ரெயின் அப்படின்றது போல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர்கள், அதாவது பயணம் பண்ணுறதுக்காக இந்த வடிவமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உருவாக்கி இருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது இங்கே நர்மதை ஆற்றில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அங்கேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய்கள் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் புல்லட் ட்ரெயின் மூலமாக ஏற்றிட்டு வரதுக்காகவும் இதை யூஸ் பண்ண போகிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, 2000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூலமாக வந்து நம்மளால் பயணம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு போக்குவரத்து துறையிலுமே வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடவும் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டிற்கு வரும். இதை சீக்கிரமாகவே நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம், சீக்கிரத்தில் வந்து உருவாக்குவோம் அப்படின்றத போலவும் சொல்லியிருக்காங்க. உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூரத்தை வந்து கடலுக்கு அடியில் பயணிக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து துறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத போல வந்து கணிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை விட இன்னும் அதிக அளவில் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அமைய போகுது. உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா இது இம்ப்ளிமெண்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி மீண்டும் நல்ல ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.